அன்பார்ந்தவர்களே, முஹர்ரம் மாதத்துட முதல் 10 நாள்ல இருக்கிறோம். முஹர்ரம் மாதத்துடைய முதலாவது 10 நாள் என்ற அந்த பகுதியில முக்கியமான ஒரு இபாதத்து தான் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது. 10வது நாள் ஆஷூரா என்று நாங்க சொல்லுவோம். அந்த ஆஷூராவுடைய நாள்ல நோன்பு பிடிக்கிறது ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால சஹாபாக்களுக்கு கட்டாயம் பிடிக்க வைக்கிற அளவுக்கு என்ன முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு இருந்திருக்குது. எப்ப ரமதான் கடமையாக்கப்பட்டுச்சதோ அதுக்கு பின்னால ரசூலா என்ன சொன்னாங்க, விரும்பினா புடிங்க, விரும்பினா விடுங்க. ஆனா பிடிச்சா என்ன இருக்குது, ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சியாமு யௌமி ஆஷூரா, ஆஷூராவுடைய தினம். ஆஷூரான நிலவரங்க அஷர்ண்டா 10, அஷர்ண்டா 10. முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் ஆஷூராவுடைய தினம். அந்த நாளில் நோன்பு பிடிப்பது என்பது அஹ்தஸிபு அலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்க்கிறேன். அய்யுகஃபிர அஸ்ஸனத்தல்லதி கப்லஹு, முன்னால உள்ள ஒரு வருடத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் ஆஷூராவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கிறது ஒரு வருட முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு என்ன செய்யும், காரணமாக இருக்கும்ன்ற சிறப்பு இருக்குதுன்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. ரசூலுல்லா மக்காலையும் பிடிச்சாங்க, மதீனால வந்தையும் பிடிச்சாங்க. மதீனால ரசூலுல்லா பிடிக்கிற நேரம் யூதர்களும் பிடிக்கிறாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க யூதர்கள்ட்ட, ஏன் நீங்க பிடிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, இந்த 10வது நாளிலே தான் ஃபிர்அவுனுடைய அநியாயத்திலிருந்து ஃபிர்அவுனை அழித்த அல்லாஹ் எங்களுடைய நபி மூசா நபி அவர்களை பாதுகாத்தான் அப்படின்னு சொல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூசா நபி அவர்களுடைய விடயத்தில் உங்களை விடவும் நன்றி செலுத்த தகுதியானவங்க நாங்களும் 10 பிடிப்போம்னு என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் தான் பிடிக்கிறத ஒரு கொள்கை ரீதியான ஒரு இபாதத்தை என்ன செஞ்சாங்க, காட்டினாங்க. எனவே 10 பிடிக்கிறது சாதாரணம் கிடையாது. அது முஸ்லிம்கள் காட்ட வேண்டிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு அம்சம் என்றதை மறந்துடக்கூடாது. இதுல சோர்வு பார்க்காதீங்க, இதுல கஷ்டம் பார்க்காதீங்க. இது 10வது நாள் பிடிக்கிறதுக்கு தான் இந்த சிறப்பு எல்லாம். இப்படி ரசூலுல்லாஹ் 10வது நாள் பிடிக்கிற நேரம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, இது நடக்குது எப்பண்டா மௌத்தாகிறதுக்கு முன்னால். அப்பதான் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஏண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, வேதக்காரர்களுக்கு மாறு செய்யுங்க, அது அடிப்படை இஸ்லாத்துல. அதனால பார்த்தாங்கடே, அவங்களும் 10 பிடிக்கிறாங்க நோன்பு, நாங்களும் 10 பிடிக்கிறோமே. அல்லாஹ்ட தூதர்கிட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, யூதர்களும் 10 பிடிக்கிறாங்களே, நாங்க எப்படி பிடிக்கிறது? அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து பிடிப்பேன்னுட்டாங்க. ஆனா அடுத்த ஆண்டு வரும் பொழுது என்ன, இது முஹர்ரத்துல நடக்குது, துல்ஹிஜ்ஜா அந்த அடுத்த மாதம் சஃபர், அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல், ரசூலா மௌத்தா போயிடுறாங்க. அடுத்த முஹர்ரம் வரக்குள்ள யார் உயிரோட இருக்கல்ல, ரசூலுல்லாஹ் இருக்கல. ஆனா ரசூலா என்ன சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9ஐயும் சேர்த்து பிடிப்பேன்னுட்டாங்க. எனவே நல்ல அதுக்கு தாசு ஆண்டுவோம். என்ன திஸ்னுண்டா 9, தாசிண்டா 9வது, தாசு ஆண்டு சொல்லுவாங்க. எதுக்கு? முஹர்ரம் மாதத்துடைய 9வது நாளுக்கு. எனவே நாங்க 10 பிடிக்கிறது தான் அந்த சிறப்பு. எது? மூசா நபி பாதுகாக்கப்பட்ட அந்த கொள்கை ரீதியான நோன்பும் ஒரு வருட பாவம் மன்னிக்கப்படுற நோன்பும் கடமைன்ற அளவுக்கு இருந்து சுன்னத்தாக்கப்பட்டதுன்ற சிறப்புக்குரிய நோம்பும் எதுதான்? 10வது நாள் பிடிக்கிறது. 9வது நாள் ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்களா? இல்ல. அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் பிடிப்பேன்னுட்டாங்க. ஆனா ரசூலா மௌத்தா போயிட்டாங்க. எனவே பிடிப்பேன் என்ற அனுமதி யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக காட்டி கொடுத்ததனால 9ம் சேர்த்து பிடிக்கணும். ஏன்? யூதர்களுக்கு மாறு செய்யும் முகமாக. 9வது பிடிக்க இயலாம போயிட்டுது. தாராளமா 10 மட்டும் என்ன பண்ணலாம், பிடிக்கலாம். நான் 9 பிடிக்க மாட்டேன், 10 மட்டும் பிடிப்பேன்டா யாருக்கு மாறு செஞ்சதாவிடும்? ரசூலுல்லாவுக்கு மாறு செஞ்சது. 9ஐயும் பிடிப்பேன் என்ற சிந்தனையில இருக்கணும். 9 இயலாமல் போனால் 10. விளங்கிட்டுதான் உங்களுக்கு? சில அறிஞர்கள் சொல்றாங்க 10ம் 11ம் பிடிப்பாங்கண்டு. ஆனா அதுக்கு சஹீஹான ஆதாரங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எனவே 9, 10. 9 தவறினா
நீங்க கை சேதப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. நீங்க பிடிக்கிற ஐடியால இருந்து தவறினால் பிரச்சனையில் உங்களுக்கு 10 மட்டும் என்ன செய்யலாம், பிடிக்கலாம் என்ற ஒரு அடிப்படையை விளங்கி இந்த திங்கள் வருகிற திங்களும் செவ்வாவும் வருகிற நாளை மறுநாள் என்ன செய்யறது, நாளை தாசுஆவுடைய தினம், நாளை மறுநாள் ஆஷூராவுடைய தினம். ஆஷூராவுடைய தினத்துக்கு தான் என்ன இருக்குது, சிறப்பு இருக்கு. ஒரு அகீதாவுடைய ஒரு அம்சத்தை மட்டும் சொல்றேன். வேதக்காரர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்வது ஒரு அடிப்படை எல்லாத்திலையும் தான். குறிப்பாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம் யூத கலாச்சாரம் கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் வந்தது. இஸ்லாத்துடைய அடிப்படையில் ஒன்று அவங்களுக்கு மாறு செய்யணும். அது முதியோர் தினமாக இருக்கலாம், சிறுவர் தினமாக இருக்கலாம். நிறைய தினங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறது யாரு? எங்களுக்குள்ள சந்தோஷ கொண்டாட்டத்தின நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள். அதை தவிர நேற்று நாங்கள் நைட்லேயும் படித்தோம், முஹர்ரம் இருந்தாலும் புது வருட கொண்டாட்டம் யாருக்கு இல்லை? பிறந்த தின கொண்டாட்டம் முஸ்லிம்களுக்கு இருக்கா? இல்ல. ரசூல் 63 வருடம் காலம் வாழ்ந்தவங்க, 23 வருட காலம் நபியா வாழ்ந்தவங்க, 10 வருட காலம் ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தோடு இந்த இஸ்லாத்தை ஆண்டவங்க. ஆனா என்ன பண்ணல, தனக்காக ஒரு நாள் பிறந்த தினத்தை ஞாபகப்படுது. அது யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். எனவே யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய தனித்துவமான கலாச்சாரங்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு சொன்னா அதை முஸ்லிம்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றி செய்யக்கூடாதுன்ற பாடத்தையும் ஆஷூராவுடைய நோன்புக்கு பின்னால ஒரு பாடமாக, தாசுஆவுடைய யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக பிடிக்கின்ற ஒரு நோன்புன்ற பாடத்துல நானும் நீங்களும் பெற்றுக்கொண்டு ஈமானோடு இஸ்லாத்தோடு நபிகளாருடைய சுன்னாவை நேசித்து அதை பின்பற்றி வாழுகின்ற நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.